பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க மார்க்கெட் போகலான்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எங்கள் ஏரியா மார்க்கெட் காமிக்கிறோம். என் பையன் ஒரே ஜாலியாக இருக்காரு. எஸ், யூ வாண்ட் ஃபேன்? Yes, I did. Yay! Look, see? It's back. Go fast, go fast. Mama. 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 ஆட்டோவில் போகிறாரு இல்லையா, ஸோ அதனால் ஐயா ஒரே ஜாலியாக இருக்கார், குதூகலத்தில் இருக்கார். இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேஸில் வந்து நான்வெஜ் விற்க மாட்டாங்க, வேறு எதுவும் சொல்லிவிட்டு. அதனால் வந்து வாங்குறது தான் நான்வெஜ். ஒன்று வெட்னஸ் வாங்கணும், இல்லாட்டி ஃப்ரைடே வாங்கணும். மொரோவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வெறும் சண்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும்தான் மட்டன் கிடைக்கும் எங்கள் ஏரியாவில். பாக்கி நாளில் சிக்கன் கிடைக்கும், எக் கிடைக்கும். ஃபிஷ் மட்டும் வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி கிடைக்காது. ஸோ வாங்க எங்கள் ஏரியா வந்து மார்க்கெட்டை பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் இது குப்பை டப்பா கவர் வேணும். குவாலிட்டி சரியாகவே தெரியல. எது இதுவா? தேட்டரா? இது நம்ம ஊர் தேட்டர். இன்னும் எங்க இருக்கு? Come here. Keep going. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். டெலிவரிக்காக போகிறதுக்கு இங்கே வந்து வாங்கிட்டு அதே டெலிவரி சார்ஜ் அங்கே 15 ரூபா தான், இங்கே 50 ரூபா, 80 ரூபா செலவு பண்ணோம். 1 किलो दे.
100 किलो कर दो 50 रुपये का, वही भाव हुआ 10 रुपये का पाव। 50 इनका 50 मेरा 100 रुपये का। ये पक्या See fish. उसका 150 लिया, उसका दोनों में 100। எவ்வளோ அது 1/4 கிலோ வாங்குறியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ வந்து மெயின் ரோட்லேயே விட்டுட்டாங்க. அங்கேருந்து உள்ளே கொஞ்சம் நடக்கணும். பட் இங்கேருந்து அங்கே போகும்போது மார்க்கெட் போகும்போது ஆட்டோ வந்து வீட்டுக்கு வெளியிலே நிற்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பொம்பில், இது பேர் வந்து பொம்பில். இது வந்து பாம்பேயில் தான் கிடைக்கும் இந்த ஃபிஷ். இங்கிலீஷில் வந்து இது வந்து பாம்பே டக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்களா எப்படி இருக்குது, ஒரு மாதிரி குளம்னு இருக்குது இல்லையா. இது சமைக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் பார்த்து பதமாக சமைக்கணும். இல்லாட்டி வந்து நீங்கள் இது பண்ணும்போது தவாலையே ஒட்டிக்கோ, இல்லாட்டி ரொம்ப உடஞ்சிரும். இது பாருங்கள், பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து இங்கே மட்டும் தான் கிடைக்கும். இது வந்து பாம்பே ஸ்பெஷல் ஃபிஷ் இது. ஆனால் இது வந்து நீங்கள் வந்து சமைச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் அப்படியே வாயில் வச்சிங்கன்னா வழுக்கிட்டு அப்படியே தொண்டையில் போகும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாது. நார்மல் மீன் வாஷ் பண்ண மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 2 அலசிக்கணும். அலசிட்டு நான் வந்து இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு வச்சுருக்கேன். போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கினீங்கன்னா அவங்களே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. வெறும் நீங்கள் வந்து இங்கே அலசுகிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். இங்கே நான் ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். அண்ட் இவங்ககிட்ட ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் அண்டு லெமன், ஒரு பாதி லெமன் இல்லாட்டி 1/4 லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க, நல்லா ஊறணும். அண்ட் ஒன்ஸ் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வந்து அப்படி நம்ம சென்னையில் இல்லை சவுத் சைடில் கிடச்சுன்னா இது வாங்கிட்டு இது நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா அழுத்தி துடைக்கணும், தண்ணி இல்லாத படிக்கா. தண்ணி இருந்துச்சுன்னா இது வந்து சரியாக வராது, உடஞ்சிரும். அதனால் வந்து நல்லா இது டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லாட்டி காட்டன் கல்லையோ நல்லா தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தான் மசாலா போட்டு ஊற வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங்காக நான் வந்து அரிசி மாவு, ரவை, கொஞ்சோண்டு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இதில் பெரட்டிட்டு தவாவில் ஃப்ரை பண்ணால் தான் உடையாது, நல்லா அழகாக வரும். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே வந்த புதுசில் அடிக்கடி ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எனக்கு வந்து பொம்பில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போது நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணும்போது தவாவில் ஃப்ரை பண்ணும்போது உடஞ்சிரும். இது வந்து ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கிரேவியில் போட்டால் கூட ஒன்றும் இல்லை, முள்ளு கூட கிடைக்காது உங்களுக்கு.
அதனால் வந்து நான் செய்யும்போதெல்லாம் உடஞ்சிச்சு. இங்கே தேர்ட் ஃப்ளோரில் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் தான் எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த ரெசிபியோட என்னோடய குரு வந்து பார்த்திங்கன்னா உல்கா. அவங்க சொல்லி தான் நான் இது கற்றுக்கிட்டேன். இது எப்படி ப்ராப்பர் ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. மொரோவர் என்னோடய சின்ன மாமியார் இது வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது பெரட்டிக்கிறேன். இதில் இந்த மாதிரி தான் நல்லா 3-4 வாட்டி நல்லா பெரட்டிக்கணும். இல்லாட்டி தவாவில் வச்சிங்கன்னா அது ஃப்ரை ஆகாத அப்படியே தவாலே பிடிச்சிக்கும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சாலும் சரி, எதில் செஞ்சாலும் சரி. நான் தவாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். வச்சோடனே எண்ணெய் சூடானோடனே இந்த மாதிரி நல்லா பெரட்டி நல்லா வறுத்துக்கணும். இங்கே பாருங்கள் நான் எப்படி பெரட்டுறேன்ட்டு. கொஞ்சம் தயவு செஞ்சு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு கமெண்ட்டும் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். அதனால் என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் நிறைய ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்து இதாவது. பட் இதை நான் செஞ்சுட்டே இருக்கும்போது கூட நான் இவ்வளோ செஞ்சு கூட 1-2 வந்து அப்படியே லைட்டாக தவலில் பிடிச்சிக்கிச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். இங்கே பார்த்திங்களா ஃப்ரை பண்ணிவிட்டேன். எப்படி எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல, செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கணும் போல் இருக்குது. அவ்வளோ இதுவாக இருக்குது. இது நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் நேற்று சைன் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சோடு முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஏஞ்சிட்டாங்க. அவங்களுக்காக நான் வந்து ப்ரான் வெஜ் ஆம்லெட் செய்யலான்னு இருந்தேன். ஸோ ப்ரான் வெஜ் ஆம்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா 3 ஸ்லைஸ் ப்ரான் எடுத்துக்கிட்டேன். நான் வெட்னஸ்டே அன்றைக்கி போயிருந்தேன் இல்லையா, அப்போ நான் ப்ரானும் வாங்கியிருந்தேன். நல்லா பெருசாக அழகாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் 1/4 கிலோ ப்ரான் வாங்கியிருந்தேன். அது வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். 3 பெரிய ப்ரானை எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வச்சுருந்தேன். அண்டு கேப்சிகம் வந்து க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர் கேப்சிகம் வந்து குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது இல்லையா, அது இப்போ இங்கே சீசன் நிறையா கிடைக்கிறதுனால ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு 2 பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியன் ப்ளஸ் வந்து 2 பச்சை மிளகாய் குட்டியாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து ஒரு பாதி பட்டர் நான் போடுறேன். என்கிட்ட இருக்கிற பட்டர்லேருந்து கொஞ்சம் பட்டர்லேயே ஃப்ரை பண்ணிக்கலான்னு இருக்கேன் நான். ஸோ இதில் வந்து பட்டர் போட்டு பட்டர் உருகினால ஃபஸ்ட்டு இந்த ப்ரான் இருக்கு இல்லையா, ப்ரானில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் வந்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ப்ரான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நான் வதக்கிக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. நான் 3 ப்ரானை நல்லா குட்டி குட்டியாக பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா இதுவாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிடும்போது அந்த ப்ரானோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ப்ரான் வெஜ்ஜஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லேயோ கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேயோ கொடுக்கலாம். மோஸ்ட்டாக இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்டிசருக்கு நல்லாயிருக்கும், வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ப்ரானில் அந்த இஞ்சி போட்டு பேஸ்ட் ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. அதனால் வந்து அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் லேசாக வதக்கிக்கிறேன். இது எல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற இருக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுமாதிரி நீங்கள் இது பண்ணலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். பட் டேரெக்டாக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லேசாக நச்சுக்குன்னு வரும். அது பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இதில் இருக்க கேப்சிகம் பாக்கி வெஜ்ஜஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கிறேன். அண்ட் தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன சமைச்சாலும் உப்பு போடலைன்னா அப்புறம் சமையல் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். எனக்கு வியூஸ் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் கொடுங்க. உங்களோட தாட்ஸ் என்ன, வீடியோ பார்த்து ஏதாச்சும் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் இது டவுட் இருக்கோ, இல்லை ஏதாச்சும் என்னோடய இதில் வந்து ட்ராபேக் இருக்குது அது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கூட, உங்கள் ஃபீட்பேக் சொன்னால் கூட சொல்லுங்கள். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பார்க்கும் போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ எல்லா கலருக்கு பார்க்கும்போது அழகாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இது நல்லா வதங்கினோடனே ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு நான் வந்து 2
இது அரை ஸ்பூன் வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து இது மைதா ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமாவோ இல்லை அரிசி மாவோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பைண்டிங் ப்ராசஸ்க்காக. நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை ஸ்பூன் ஒரிகானோ, அரை ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அரை ஸ்பூன் வந்து பீஸா மிக்சிங். அது அடிக்கடி மறந்துடுறேன், பீஸா மிக்சிங் தான் வருது, அது பேர் என்னன்னு தெரில எனக்கு, அப்புறம் சொல்கிறேன். இது அரை ஸ்பூன் வந்து கார்லிக் பவுடர், அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அது பேர் வந்து பீஸா சீசனிங் பவுடர், அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை வந்து லாஸ்ட்டாக அந்த இது வெஜ்ஜஸ் வதக்கும் போது ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த இலைகள் இருக்குங்களா, கட் பண்ணி அதுவும் போட்டுக்கோங்க. அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எப்படி இருக்குது, எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, பார்க்கும்போதே எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். நான் பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி இதை வந்து தோசை மாதிரி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு எப்படி தோசை 2 சைடு வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வந்து நல்லா இது பரப்பி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு சைடு வேகினவுடனே மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மூடிடுங்க. இதில் வெறும் நீங்கள் வந்து செய்யும் போது பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பாக்கி இதில் நீங்கள் வந்து சீஸ் அதெல்லாம் போட வேண்டாம். ஏன்னா நீங்கள் சீஸ் போட்டிங்கன்னா சீஸ் ஃப்ளேவரே வந்து ஃபுல் இது வந்து இதுவாகிடும். பாக்கி வந்து அந்த இன்க்ரீடியன்ஸில் வந்து டாமினேட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ பாக்கி இன்க்ரீடியன்ஸோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. அதனால் இதில் மட்டும் நீங்கள் சீஸ் போடாதீங்க. வெறும் பட்டர் போட்டு நீங்கள் வந்து இது செஞ்சுக்கிட்டாலே போதும். பார்த்திங்களா, சுவையான ப்ரான் வெஜ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நான் வந்து ப்ரான் வெஜ் ஆம்லெட் ப்ளஸ் ஆப்பிள் ஜூஸ் என் ஹஸ்பண்டுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அவங்ககிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்காக மயோனீஸ் அண்டு டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் சாப்பிட்டோம்னா அந்த ப்ரான் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. யம்மி. இது நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்க என்னோடய ஷெஃப் கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு? அமேசிங், செம்ம டேஸ்ட். ஓகே, இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கிரேவி, இது கத்திரிக்காய் போட்டு ஃபிஷ் கிரேவி பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் வித் ஃபிஷ் கிரேவி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பெஷலி செய்கிற நாள் விட மறுநாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபிஷ் கிரேவியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இதோட ரெசிபி ஒரு வாட்டி சொல்கிறேன். அண்ட் நான் இப்போ செஞ்ச ரெசிபியில் உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டன் ஃபார் தி டே அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் மை வீடியோ.